Thank you. Hats off. Hats off to CBI. Kolkata Arjikar Hospital PG student Dr. Kesla. Or great change, great improvement. Principal Sandeep Ghosh has been arrested by CBI. இந்த கேஸ்ல ஒரு பெரிய 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 இம்ப்ரூவ்மெண்ட். எஸ், இது வந்து கண்டிப்பா சிபிஐக்கு நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும், எப்பேற்பட்டவனா இருந்தாலும், ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் இருந்தா, கரெக்டான ஆஃபீஸர்ஸ் இருந்தா, எப்பேற்பட்டவங்களையும் அரெஸ்ட் பண்ண முடியுன்றதுக்கு இந்த கேஸ் ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு எங்கடா இது மற்ற கேஸ் மாதிரி இதுவும் காணாம போயிடுமோ, மறந்துடுவாங்களா மக்கள் அப்படின்னு நினைக்கும் போது, இல்ல ப்ராப்பரான ஆஃபீஸர்ஸ், ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன்ல இன்னைக்கு ப்ராப்பரான ஒரு பர்சனை, அதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு பர்சனை, மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் பத்தியும் இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த மாதிரியான நம்மளை சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா அப்டேட்டா ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். அண்ட் கமிங் டு த டாபிக். ஹாய், ஹலோ, வெல்கம் டு லைம்லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் MKR. எஸ், Arjikar Hospital Principal Sandeep Ghosh has been arrested. இது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இந்த கேஸ்ல. அண்ட் இவர் கூட சேர்ந்து இன்னும் சில பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிப்ளு சிங்கா, சுமன் ஹர்ஷா அண்ட் அப்சர் அலி கான். இந்த அப்சர் அலி கான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸரா ஃப்ராடு. இந்த டாக்டருக்கு வந்து பிரின்சிபல் சந்தீப் கோஷ் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து பாடி கார்டு மாதிரி, லைக் இவர் இன்னும் பெரிய டான் மாதிரியும், அவருக்கு எப்பவுமே பாடி கார்ட்ஸோட தான் போவார் வருவாருன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதில் இவனும் ஒருத்தன், இவன் தான் சீஃப். ஸோ இவனை வச்சு தான் உள்ளே வந்து ஸ்டூடெண்ட்ஸை மிரட்டுறது, உள்ளே எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்ல இவனை வச்சு தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்தால யூஸ் பண்ணின்னு இருந்திருக்கிறார் இவர். அண்ட் தென் இன்னும் மீதி 2 பேர் சொன்னேன் இல்லையா, பிப்ளு சிங்கா, சுமன் ஹர்ஷா. இவங்க 2 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டர்ஸ். இந்த பிப்ளு சிங்கா வந்து மெடிசன்ஸ் எல்லாம் வந்து சப்ளை பண்ணுற ஒரு வெண்டர். அண்டு இன்னொருத்தன் ஹர்ஷா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்யூப்மெண்ட்ஸ், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுற ஒரு வெண்டர். ஸோ இவங்க 2 பேர், இவங்களெல்லாம் என்ன காஸ்டில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராட் பண்ணது, மெடிசன்ஸில் ஃப்ராட் பண்ணது, எக்யூப்மெண்ட்ஸ், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் ஃப்ராட் பண்ணது, இந்த பிரின்சிபலுக்கு வந்து சப்போர்ட்டாக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இவங்க. அதனால இவங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரின்சிபல் மேலே நிறைய அலிகேஷன்ஸ் இருக்குது. எஸ், இவரை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய நம்ம வீடியோவில் பேசியிருக்கோம். இவருக்கு ரொம்ப பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு. அதனால தான் இத்தனை நாள் ஆச்சு இவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. பட் இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவர் பண்ண ட்ராமாலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. 2 டைம்ஸ் இவர் மேலே வந்து பாலிகிராஃப் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. ஓகேவா, இன்வெஸ்டிகேஷன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸாக அவர்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா இப்போ அவரை அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. என்ன அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இவர் மேலே என்ன என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் வந்து மெடிக்கல் மாஃபியா நிறைய பண்ணியிருக்கிறார். அதாவது அன்கிளைம்டு பாடிஸை வந்து விற்றுருக்கிறார். இது எவ்வளோ பெரிய மாஃபியா யோசிச்சு பாருங்க. அண்டு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் தென் வாட் கால்டு மெடிசன்ஸ், கவர்மெண்ட் கொடுக்குற மெடிசன்ஸை வாங்கி ப்ராப்பராக பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்காம இது அத்தனையுமே வந்து வெளியில் விற்றுருக்கிறார். அதுவும் பக்கத்தில் இருக்க பங்களாதேஷ்க்கு வந்து விற்றுருக்கிறார் குறைஞ்ச விலைக்கு. இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம்? எத்தனை பேஷண்ட்ஸு இல்லாதப்பட்டவங்க தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்போது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய, நியாயமாக கிடைக்க வேண்டிய இந்த மாதிரியான மெடிசன்ஸை வெளியில் விற்றுட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறது, இந்த மெடிசன்ஸ் இங்கே இல்லை வெளியில் வாங்கிக்கன்னு எழுதி கொடுத்துட்றாங்க. எவ்வளோ கஷ்டம் இல்லை, யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பெரிய தேச துரோகி இருந்தாலும், உண்மையிலே இருந்தாலும் தேச துரோகி தான். இந்த ஆளோட சுயநலத்துக்காக எத்தனை பேர் வாழ்க்கையில் விளையாடி இருக்கிறாரு. கடைசியில் ஒரு பொண்ணு இந்த நிலைமைக்கு போயிருக்கு. அந்த பொண்ணு இன்னைக்கு உயிரிடவே இல்லை. ஸோ இவங்களெல்லாம் வந்து இவ்வளோ நாள்லாம் இழுத்தடிக்க ப்ரூவ் பண்ண அடுத்த நிமிஷமே இவங்களெல்லாம் ஹேங்கிங் பண்ணிடணும். அந்த மாதிரி இவங்களாம் வாழ தகுதி இல்லாத ஒருத்தர். அண்ட் தென் கமிங் டு த டாபிக், இவர் எப்பேற்பட்ட ஒரு கிரிமினல் யோசிச்சு பாருங்க. அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு நடுவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரை இறக்கி விட்டு அங்கே இருக்கிற எவிடன்ஸ்லாம் டேம்பர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாரு. இருக்கிற சிசிடிவி கேமராலாம் அடித்து நொறுக்கி அங்கே இருக்கிற எவிடன்ஸ்லாம் வந்து கலைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. இது ஒன்று. அடுத்தது என்ன, அந்த பொண்ணோட கிரிமேட் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணோட கிரிமேட் முடிஞ்சதுக்கு அப்புறமா. அப்போ யோசிச்சு பாருங்க, இவருக்கு எந்த அளவுக்கு எந்த லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் எஃப்ஐஆர் வந்து ஆஃப்டர் கிரிமேட் போட முடியும். ஒரு எஃப்ஐஆர் ஒரு கேஸை எடுக்கிறாங்கனாலே அது இமீடியட்டாக ஃபஸ்ட்டு போடுறதே எஃப்ஐஆர் தான், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு கேஸோட மெயின் கேஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான இடமே இதுதான். ஸோ இதவே வந்து ஆஃப்டர் கிரிமேட்க்கு அப்புறமா தான் நடந்திருக்குன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள் இவருக்கு எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு.
கிட்டத்தட்ட இந்த டாக்டருக்கு வந்து 14 பிளேசஸில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த 14 பிளேசஸுமே இப்போ வந்து ஆன்டி கரப்ஷன் ரைட் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் இன்னொன்று என்னென்னலாம் மாட்டப்போகுது, இவரை பற்றி என்னெல்லாம் வெளியே வரப்போகுதுன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இதை விட ரொம்ப முக்கியமானது, எக்ஸாமில் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட 5 lakhs வாங்கியிருக்கிறாரு அவங்கள பாஸ் பண்ணுறதுக்கு. யோசிச்சு பாருங்கள். இப்போது நம்மளுக்கு டாக்டர்ஸ் மேலே எவ்வளோ பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது. இப்போது நம்மளுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணுற ஒரு சில பேரால் மற்ற டாக்டர்ஸையும் நம்ம தப்பாக தோணும்ல, நினைக்க தோணும்ல. பிகாஸ் we are all common human beings. இப்போது டாக்டரை பார்க்கும்போது இவர் நல்லா படித்து தான் வந்தாரா, இல்லை காசு கொடுத்து வந்தாரா? காமனாகவே காமெடிக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இது ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு டாக்டர் பாஸ் பண்ணுறதுக்கு 5 லட்ச ரூபா கேட்டிருக்கிறார். ஸோ இதெல்லாம் யோசிக்கும்போது ஒரு நல்ல டாக்டர்ஸ் 1000 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில நாய்ங்களால் இருக்கிற அத்தனை பேருக்குமே கெட்ட பேர். பட் இருந்தாலும் நம்ம டாக்டர்ஸ் என்றைக்குமே மதிக்கிறது குறைய போகிறதும் இல்லை. டாக்டர்ஸ் இஸ் ஆல்வேஸ் நெக்ஸ்ட் டு காட். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி சில நாய்ங்க எங்கேயாவது 1-2 இருக்க தான் செய்யும். பட் அதுக்காக எல்லா டாக்டர்ஸையும் நம்ம அப்படி நினச்சிட முடியாது. இப்போ இதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் அடுத்த ப்ரொட்டஸ்ட் எங்கே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வினீத் கோயல் அந்த சிட்டி கமிஷனர் அவரோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் இவர் இதெல்லாம் பண்ணுறாரு. ஸோ அவர் மேலேயும் கரப்ஷன் இருக்குது, அவரும் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ ப்ரொட்டஸ்ட் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா யோசிச்சு பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஏன்னா இந்த லேடி டாக்டரோட கிரிமினல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள். அப்போ இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் அது நடந்திருக்கும். ஸோ இங்கே இவ்வளோ சுற்றி இவருக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கு நடுவில் இந்த டாக்டர் வந்து இந்த பிரின்ஸிபலை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்து ரியலி பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப நல்ல நியூஸ். இன்னும் கண்டிப்பாக இது ஒரு நல்ல அடுத்த ஸ்டேஜுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு கண்டிப்பாக நம்ம சிபிஐக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். இன்னும் இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்ன இருக்குன்றது நம்ம டீட்டெயில்டாக வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த கேஸை பற்றி வெஸ்ட் பெங்கால் கவர்னர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிவுக்கான ஆரம்பம் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இன்னமும் இந்த கேஸில் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட நம்மளும் வெயிட் பண்ணுவோம். ஸோ இன்னும் பேக் டு பேக் என்னென்ன அப்டேட்ஸ் வருதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக இந்த டாக்டருக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட நம்மளும் வெயிட் பண்ணுவோம். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி இன்னும் இந்த கேஸில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்க போகுது, எவ்வளோ பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரப்போகுது. கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். நல்லதே யோசிப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். பாய்.